வணக்கம். விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து தான் இப்போது நம்ம இங்கே பேசுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு என்பது மிக குறைவாக நிலைமையில் இளைஞர்களிடம் காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான் வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் விளையாட்டு இருக்குது. அது எதில் இருக்குதுன்னா மொபைலில் இருக்குது. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையோட சேர்ந்து வாழ்வதை தகர்க்கிறாங்க. அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாகவே மொபைல் அடிக்ட். லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் ஃபுல்லாகவே மொபைல். இதனால மன உளைச்சல், டிப்ரெஷன் போன்ற பல நிலைமைக்கு செல்லப்படுறாங்க. இது தகர்க்க வேண்டுமென்றால் பழமையான நிலைமைக்கு எல்லாருமே செல்ல வேண்டும். இயற்கையுடன் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். கிரவுண்டு பாருங்க, கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்கு நம்ம கல்லூரியில். இங்கெல்லாம் சென்று விளையாட வேண்டும். மண்ணில் உருண்டு புரண்டு விளையாட வேண்டும். அப்பந்தான் உடம்பு நல்லா இருக்கும். புத்தகத்தை படின்னு சொல்ல படிக்க முடியாது. உடம்பு நல்லா இருந்தாதான் மூளை நல்லா வேலை செய்யும். உடம்பை வளர்த்தாதான் மூளை கரெக்டாக வேலை செய்யும். ஸோ முதல்ல நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுருக்கணும். அப்புறம் தான் படிக்கணும். அப்பந்தான் அது சிறப்பாக புரியும். எனவே இந்த காலத்தில் இளைஞர்கள் இயற்கையோடு சேர்ந்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.